இடதுசாரிக்கு வந்து எப்பவுமே ஏடிஎம்கேயும் டிஎம்கே கூட தான் கூட்டணி வச்சிருக்கு. அது ஏன் தனித்து நிற்கல? தனித்து நிற்க முடியாதா? மக்களுக்கு மனித குலத்துக்கு சேவையாற்றுவதற்கான மிகச்சிறந்த வழி அரசியல் என்பது. கம்யூனிஸ்ட் கட்சியில் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு இடம் உண்டா? நிச்சயமாக. இப்போ நீங்கள் சொன்னீங்க அரசியல் என்பது ஒரு சாக்கடைன்னு. சரி, யார் தான் அதை சுத்தப்படுத்துறது? அத்தகைய பணியை தான் கம்யூனிஸ்டுகளாகிய நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். பொது வாழ்க்கை என்று வருகிற போது நாம் எதிர்பார்த்த மாதிரியே தான் எல்லாம் நடக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதில் எதிர்பாராத பல சம்பவங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தது. எதிர்பாராதமாக ஜெயிலுக்கு போகிற மாதிரி ஆகிடும். இந்த தோளில் இருக்கிற துண்டை எடுக்க மாட்டேன்னு சொன்னதுக்காக அவருக்கு 15 நாள் ரிமாண்டு. அவர்கிட்ட எதுவுமே மாற்றுக் கொள்கை என்பதே கிடையாது. இது வரைக்கும் அவர் வாயை திறந்து சொன்னதும் கிடையாது. இந்த போகிற கூட்டம் பூராவுமே ஆட்சி மாற்ற வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் போகிறார்களா என்பது 26 தேர்தல் முடிவுக்கு பிறகுதான் நமக்கு தெரியும். தோழர் PS எண்ணற்ற தோழர்கள் வந்து மக்களுக்காக போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் முன்னணியில் இருந்து போராடுற மக்கள் தோழர் நம்ம டைரெக்டாக கேள்விக்கு போயிடலாம். இன்னைக்கு அதாவது இந்த ஜென்சி இளைஞர்களோட உரையாடுறத நீங்கள் வந்து எப்படி நினைக்கிறீங்க? ஏன்னா ஜென்சி வந்து இன்னைக்கு மாப் மென்டாலிட்டியில் கூட்ட மனநிலையில் இருக்கிற ஒரு பாங்குங்கிறது இருக்குது. இந்த உரையாடலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த மாதிரியான இளைய தலைமுறையோடு உரையாடுவது என்பது ரொம்ப நல்ல விஷயம். இந்த மாதிரி வாய்ப்பு என்பது குறிப்பாக மாணவர்கள், இளைஞர்கள் மத்தியில் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியலை எடுத்து செல்வதற்கு, அதை பற்றிய இளைஞர்களுடைய கருத்துக்களை அறிந்து கொள்வதற்குமான, நாங்கள் சொல்கிறது மட்டும் இல்லை, இளைஞர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்வதற்குமான ஒரு நல்ல வாய்ப்பாக இதை வந்து நான் கருதுகிறேன். அந்த முறையில் உங்களை சந்தித்ததில் ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி. இடதுசாரி அமைப்புக்கு எப்படி வந்தீங்க? அநேகமாக எங்களுடைய காலத்தில் அரசு பள்ளியை தவிர வேறு பள்ளியே கிடையாது. அந்த மாதிரி நான் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும்போது எங்கள் ஊரில் ஒரு இளைஞர் நற்பணி மன்றம்னு நானாகவே ஒன்று துவக்கினேன். அப்போ வந்து நாங்கள் அதில் செஞ்சது என்பது ஒன்று கபடி போட்டி. அது அந்த காலத்தில் அதுதான் விளையாட்டை. கிராமப்புறத்தில் வந்து விளையாட்டு போட்டினாவே கபடி போட்டி தான். ரெண்டாவது, தமிழ்நாட்டில் வந்தக்கூடிய எல்லா நாளிதழ்கள், வார இதழ்கள், மாத இதழ்கள், இது எல்லாமே எங்களுடைய மன்றத்தில் நன்கொடைகள் பெற்று வாங்கி போட்டோம். எல்லா பேப்பரையும் ஒரே இடத்துல படிக்கணும்னா எங்கள் மன்றத்துக்கு தான் வந்தாகணும். ஸோ அந்த மாதிரி ஒரு இதாக ஆரம்பிச்சு, அதுதான் என்னுடைய பொது வாழ்க்கை, பொது பணி அப்படின்ற முறையில் பார்த்தீங்கன்னா அதுதான் முதல்ல. அதில் வந்து ஆண்டு விழாக்கள் நாங்கள் வந்து ஆண்டுதோறும் நடத்துவோம். இந்த ஆண்டு விழாக்களுக்கு அனைத்து கட்சி தலைவர்களையும் அழைப்பது. எங்கள் கிராமத்தில் யார் அரசியல் கட்சி தலைவர்கள் இருக்காங்களோ அவங்கள பூரா கூப்பிடுவோம். அந்த மாதிரி தான் இது. அல்லது அந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள், அப்படி தான் வந்து இந்த அறிமுகம். அதில் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த தலைவர்களையும் நாங்கள் வந்து அந்த நிகழ்ச்சிகளுக்கு கூப்பிட்டோம். பட் அவர்கள் வந்து என்னோட ரெகுலராக உரையாடுற ஒரு ஏற்பாடை வச்சுக்கிட்டாங்க. மற்ற அதிமுகவோ திமுகவோ காங்கிரஸ் கட்சி தலைவர்களோ அந்த மாதிரி ஒரு நெருக்கமான உரையாடலை வச்சுக்கல. ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சியில் MK தங்கராஜன் ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு ஆலை தொழிலாளி, சர்க்கரை ஆலை தொழிலாளி. அவர் வந்து நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என்னோட உரையாடுறது. அதே மாதிரி தீக்கதிர் வார இதழாக அப்போ வந்து வந்துகிட்டு இருந்தது. செம்மலர் வந்து மாத இதழாக வந்துகிட்டு இருந்தது. தபாலில் தான் அப்போ வரும் அவர் வீட்டுக்கு. அதை முதலில் வாசிக்கக்கூடியவனாக இவருடைய உரையாடல் காரணமாக முதல்ல வாசிக்கிற ஒரு ஆளாக நான் வந்து மாறிட்டேன். அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு அறிமுகம் என்பது இந்த முறையில் தான் எனக்கு. அதுக்கப்புறம் நான் காரைக்குடி கல்லூரியில் போய் சேர்ந்த பிறகு முதலாம் ஆண்டிலேயே என்னோடு சேர்ந்த ஒரு மாணவியை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஒரு சின்ன பிரச்சனைக்காக நிர்வாகம் வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதை எதிர்த்து ஒரு போராட்டத்தை முதலாம் ஆண்டிலே நான் தான் தலைமை ஏற்று நடத்தினேன். போராட்டத்தை துவக்கி தவிர எப்படி முடிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. என்னுடைய வாழ்நாளில் முதலாக ஒரு போராட்டத்தை தலைமை தாங்கி நடத்தினது அதுதான். எப்படி முடிக்கிறதுன்னு தெரியல. ஏற்கனவே இருந்த இந்த தொடர்பின் காரணமாக இயல்பாகவே CPM தலைவர்களை தொடர்பு கொண்ட போது தான் அவங்க இந்திய மாணவர் சங்கம்னு ஒரு அமைப்பு இருக்குது. அதனுடைய மாநில தலைவர் மதுரையில் இருக்கார். அவரை நாங்கள் வர சொல்கிறோம். அவர் வந்து அவங்களுக்கு இந்த போராட்டத்தை எப்படி கொண்டு போகணும்னு வழிகாட்டுவார்னு சொல்லி சொன்னாங்க. அந்த அடிப்படையில் அவரை வர வச்சாங்க. ராமலிங்கம்னு அப்போ இருந்தார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அறிமுகம் என்பது இந்த முறையில் தான் எனக்கு வந்தது. அதுக்கப்புறம் இயல்பாக SFIனுடைய மாவட்ட செயலாளர், அப்புறம் மாநில நிர்வாகி, அப்புறம் மாநில செயலாளர், மாநில தலைவர், அப்படி ஒரு 10 ஆண்டு காலம் மாணவர் இயக்கத்தில் பணியாற்றிய ஒரு செழுமைமிக்க அனுபவம் என்பது எனக்கு கிடைத்தது என்பது என்னுடைய வாழ்க்கையில் கிடைத்த ஒரு பெரும் பேறு. கள அனுபவம் என்பது பின்னாடி பல்வேறு அமைப்புகளில் பணியாற்றுவதற்கு எனக்கு பேருதவியாக இருந்திருக்கு. ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறதுக்கும் ஒரு அமைப்பாக சேர்ந்து ஒரு அரசியல் இயக்கத்திலிருந்து ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறதுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்குது. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள்.
கிராமத்தில் நான் ஒன்றும் போராட்டமெல்லாம் நடத்தலை. கல்லூரியில் சேர்ந்து தான் இந்த போராட்டம் இயல்பாக இந்திய மாணவர் சங்கம் அது கைட் பண்ணிச்சு. அந்த போராட்டம் வெற்றிகரமாக அந்த மாணவி திரும்பவும் கல்லூரியில் எந்த விதமான நிபந்தனை இல்லாமல் சேர்த்துக்கொள்ளப்பட்டார். அது அடுத்த ஆண்டு 1979 நான் எஸ்எஃப்ஐயில் சேர்ந்தேன். 80லேயே இந்திய மாணவர் சங்கத்துடைய மாவட்ட செயலாளராக நான் வந்து பொறுப்புக்கு வர வேண்டிய ஒரு நிலைமை என்பது இருந்தது. அவசர நிலை காலத்தில் அநேகமாக இந்தியாவில் பெரும்பாலான அமைப்புகள் முடக்கப்பட்டிருந்தது, தடை செய்யப்பட்டிருந்தது. இந்திய மாணவர் சங்கமும் அப்போது செயல்பட முடியாத ஒரு நிலைமை என்பது இருந்தது. ஆகவே 77 தேர்தலுக்கு பிறகு 78 தான் திரும்ப புனரமைக்கிறாங்க இந்திய மாணவர் சங்கத்தை. ஆகவே புதுசாக மாணவர் அமைப்பை உருவாக்குகிற ஒரு நிலைமை தான் 1978. ஒரு பொருத்தமான ஊழியர்கள், கேடர்கள், அந்த மாதிரியான ஒரு பரவலான அமைப்பு இல்லாத நிலையில நாங்கள் வந்து எங்களை போன்றவர்கள் உள்ள நுழைஞ்சோம். ஸோ அதனால ஒரு வருஷத்துல நான் வந்து மாவட்ட செயலாளர் ஆகிட்டேன். 90 வரைக்கும் இந்திய மாணவர் சங்கத்துடைய பல்வேறு பொறுப்புகளில் செயல்பட்டுருக்கிறேன். தோழர், ஃபர்ஸ்ட் நம்ம கம்யூனிசம் பத்தி தெரிஞ்சிக்க என்னென்ன புக்ஸ் நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணணும் தோழர்? இல்லை, நான் வந்து எடுத்தோன்னே கம்யூனிஸ்ட் புக்கெல்லாம் படிக்கல. நான் வந்து படித்த முதல் புத்தகம் என்பது தாய் நாவல். மார்க்சிம் கார்கே எழுதிய தாய் நாவல். எங்கள் ஊரில் இருக்கும்போது நான் படித்த ஒரு சின்ன பிரசுரம் என்பது கூலி விலை லாபம்னு, மூலதனத்தினுடைய ஒரு சின்ன பகுதி. அது கூலி விலை லாபம். அதுதான் முதலாக நான் படித்த மார்க்சிய சின்ன பிரசுரம் சொன்னால் அதுதான். அதற்கு பிறகு தாய் நாவல். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா வீரம் விளைந்தது. அதே மாதிரி வாழ்காவில் இருந்து கங்கை வரை, ராகுல சாங்குர்த்தியனுடைய வாழ்காவில் இருந்து கங்கை வரை, இந்த மாதிரியான புத்தகங்கள் என்பது அப்போ, ஏன்னா இப்போ இருக்கிற மாதிரி நிறைய பதிப்பகங்களும் கிடையாது. அப்போ என்ஸ்பிஹெச் என்கிற ஒரே ஒரு நிறுவனம். இயல்பாகவே மாணவர்கள்ட்ட புதிய கல்லூரி பள்ளிகளில் உரையாற்ற வேண்டிய, பேச வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்ட போது என்னுடைய கல்லூரி நூலகத்தை முழுமையாக பயன்படுத்துகிற ஒரு நல்ல வாய்ப்பு என்பது எனக்கு கிடைத்தது. மார்க்சும் ஏங்கல்ஸும் எழுதி வெளியிட்ட 1848 ஆண்டு பிப்ரவரி மாதம் 21 வெளியிட்ட கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அறிக்கை என்பது கம்யூனிஸ்டத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கான மிக முக்கியமான அது சின்ன ஒரு நூல் தான், ஆனால் அவசியம் படிக்க வேண்டிய ஒரு நூல். அதுக்கப்புறம் மூலதனம், ஏராளமான தமிழ் பதிப்புகள் என்பது வந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் பண்ணை அடிமை தவிர்த்த போராட்டத்தில் கம்யூனிஸ்டுகள் தான் முக்கியமான பங்கு வைத்தார்கள். ஆகவே கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வரலாற்றை தெரிந்து கொள்வது என்பதும் ரொம்ப அவசியமான, ஏன் இந்த கட்சியில் சேர வேண்டும் என்பதற்கு ஒரு மிக முக்கியமான வழிகாட்டலாக, உங்களுக்கு ஒரு உத்வேகத்தை ஊட்டக்கூடிய ஒன்றாக நிச்சயமாக அந்த கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வரலாற்று நூல்கள் என்பது இருக்கும். அதே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்கள், ஏராளமான தலைவர்கள், பாரட்லா படித்தவங்களும் இருக்காங்க, பண்ணை அடிமையாக இருந்தவங்களும் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவராக இருந்திருக்காங்க. அதனால் தலைவர்களுடைய வாழ்க்கை வரலாறு, கட்சியினுடைய வரலாறு, ப்ளஸ் நான் சொன்ன மாதிரியான உங்களுக்கு அந்த புத்தகத்தை, எந்த புத்தகத்தை படிப்பதற்கு ஆர்வம் இருக்கிறதோ முதல்ல அதை எடுத்து படிங்க. அடுத்தடுத்து நமக்கு தேவைக்கேற்பவும் அவசியத்திற்கேற்பவுமான நூல்களை படிப்பதற்கான ஒரு வழக்கம் என்பது நமக்கு ஏற்படுவதற்கே இது அவசியம். அரசியலுக்கு வந்து பணம் சம்பாதிக்கிற நடவடிக்கை எப்படி தொடர் பார்க்குறீங்க? ஜோதிபாசா இருக்கட்டும், இஎம்எஸ் நம்பூதிரிப்பாட்டாக இருக்கட்டும், அல்லது கேடிகே தங்கமணியாக இருக்கட்டும், மணலி கந்தசாமியாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து அரசியலுக்கு வந்து சம்பாதிச்சவங்க கிடையாது. தங்களுடைய சொத்துக்களை மக்களுக்காக கொடுத்தவர்கள். தோழர் ஹர்கிஷன் சிங் சுர்ஜித், இந்த மாதிரி ஏராளமான தலைவர்கள் இருக்காங்க. அதனால் இப்போ இங்கே தமிழ்நாட்டில் நீங்கள் எடுத்திங்கன்னா பி ராமமூர்த்தி, ஆர் உமாநாத், இந்த மாதிரியான நரசிம்மன், இந்த மாதிரியான மகத்தான தலைவர்கள், இவங்கெல்லாம் எதுவும் சம்பாதிச்சது இல்லையே. சில முதலாளித்துவ கட்சிகளுடைய தலைவர்களை பார்த்து, அதில் இருக்கக்கூடிய நபர்களை பார்த்து அரசியல் என்றால் சம்பாதிப்பதற்கான ஒரு சுலபமான வழி அப்படின்ற ஒரு தவறான ஒரு புரிதல் என்பது இன்றைக்கு இளைஞர்கள், மாணவர்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கு. அது அரசியல் என்பது சம்பாதிப்பதற்கான தளம் அல்ல, மாறாக மக்களுக்கு, மனித குலத்துக்கு சேவையாற்றுவதற்கான மிகச்சிறந்த வழி அரசியல் என்பது. அதை இப்படி தலைகீழா மாற்றிட்டாங்க. என்ன பண்றது? அதை மாற்றுவதற்கு தான் நம்ம எல்லாம் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். நீங்க எல்லாம் முயற்சி பண்ணணும். ஆனால் இப்போ மக்கள்கிட்டயோ இளைஞர்கள்ட்டையோ ஒரு கருத்தோட்டம் இருக்குல்ல, அதாவது அரசியல் வந்து ஒரு சாக்கடை, அது எதுக்கு நம்ம தேவையில்லாமல் அதுக்குள்ளே போய்கிட்டு, அது ஏதோ நமக்கும் மக்களுக்கும் அரசியலுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நினைக்கிற மக்கள் தானே இங்கே அதிகம். அப்படி இருக்கும்போது எப்படி வந்து அரசியலை நோக்கி அவங்க இயல்பாக வருவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தான் உண்டு, தன் வேலை உண்டுன்னு இருக்கிறது தான் பெரும்பகுதியான மக்கள். காலையில் கிளம்புனா ஆஃபீஸ் போனோமா, ஆஃபீஸில் வேலையை பார்த்தோமா, சாயந்தரம் 5:30 மணிக்கு ஆஃபீஸ் விட்டானா நேராக வீட்டுக்குள்ளே வந்து பூந்து கதவை அடிச்சுக்கிட்டோமா அப்படின்றது தான். அவங்கெல்லாம் ரொம்ப நல்ல பிள்ளைங்க. நம்ம பாட்டில் காலையில் எப்போ போகிறோம்னு தெரியாது, எப்போ வரோம்னு தெரியாது, எங்கே இருக்கிறோம்னு தெரியாது, என்ன வேலை செய்யணும்னு தெரியாது அப்படின்ற மாதிரி இருக்கிறாள்லாம் இதெல்லாம் எனக்கு வந்து வாய்ச்சிருக்கு பாரு அப்படின்னு குடும்பத்திலேயே சொல்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்த்துருப்போம். இப்போ நீங்கள் சொன்னீங்க அரசியல் என்பது ஒரு சாக்கடைன்னு. சரி, யார் தான் அதை சுத்தப்படுத்துறது? அத்தகைய பணியை தான் கம்யூனிஸ்டுகளாகிய நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு இளைஞனாக பார்க்கும்போது வந்து பொது வாழ்க்கைக்குள்ளே வர பயமாக இருக்குது. இப்போ வந்து ஒரு சாமானியனாக பார்க்கும்போது இந்த சமூக கட்டமைச்ச மாதிரி குடும்பத்தை பார்த்துக்கணுமே, நம்ம பணம் சம்பாதிக்கணுமேன்ற ஒரு பயம்னு நினைக்கிறேன். இதை எப்படி புரிஞ்சுக்கிறது தோழர்? இல்லை, குடும்பத்தை பார்க்குறது ரொம்ப அவசியமானதான். எல்லாருமே குடும்பத்தை விட்டுட்டு முழு நேரமாக எங்களை மாதிரி வரணும்னு அவசியம் கிடையாது. உங்கள் சொந்த வாழ்க்கை தேவைக்கான ஒரு குறைந்தபட்ச வருமானத்தை ஈட்டுகிற பணிகளை ஈடுபட்டு கொண்டே நிச்சயமாக பொதுமக்களுக்கான சேவையை
அரசியலில் நிச்சயமாக ஈடுபட முடியும். எல்லாருமே முழு நேர ஊழியர் வரணும்னு யாரும் நாங்கள் எங்களை மாதிரி வரணும்னு இது இல்லை. அதுக்கான சூழல், வாய்ப்பு, தேவை இதெல்லாம் இருந்தபோது எங்களை போன்றவர்கள் வந்திருக்கோம். இன்றைக்கு அதுக்கான தேவை இருக்குது. அந்த மாதிரி நிறைய தோழர்கள் வரத்தான் செய்கிறாங்க. அப்படி ஏராளமான பேர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இப்போதும். இதற்கென்று சில மணி நேரத்தை தினந்தோறும் ஒதுக்கக்கூடியவர்கள் இருக்கார்கள். வாரத்தில் 1 நாள் 2 நாள் மட்டும் ஒதுக்க முடியும். எப்படி நம்முடைய நேரத்தை நாம் பயன்படுத்துகிறோம், எப்படி பிரித்து பயன்படுத்துகிறோம் என்பதை பொறுத்து தான் இருக்கு. அதனால அதில் ஒன்றும் அச்சப்படுறதுக்கான எதுவுமே கிடையாது. பொது வாழ்க்கை என்று வருகிற போது நாம் எதிர்பார்த்த மாதிரியே தான் எல்லாம் நடக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதில் எதிர்பாராத பல சம்பவங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு என்பது இருக்குது. எதிர்பாராதமாக ஜெயிலுக்கு போகிற மாதிரி ஆகிடும். ஆனால் பொதுவாக இந்த மாதிரியான ஒரு எண்ணம் ஒன்று இருக்குது. தன்னால் தான் எல்லாமே நடக்குது, குடும்பம் நடக்கிறது தன்னால் தான், இந்த இது வேலை நடக்கிறது பூரா தன்னால் தான், நான் இல்லைன்னா அந்த ஊரே இயங்காது அப்படிலாம் பல பேர் நினச்சிட்டு இருக்காங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இல்லைனாலும் அது பாட்டில் இயங்கிட்டு தான் இருக்கும். எதிர்பாராதமாக நடக்கிறதுன்றது வேற. ஆனால் நிச்சயமாக ஒவ்வொருத்தரும் இந்த சமுதாயத்தினுடைய ஒரு அங்கம் என்கிற முறையில் இந்த சமுதாயத்துக்காக நம்மால் என்ன செய்ய முடியும், என்ன மாதிரியான தன்மை வாய்ந்த வேலைகளை செய்ய முடியும் என்பது சம்பந்தமாக ஒவ்வொருவருமே யோசிக்கணும். அதுக்குரிய முறையில் தங்களுடைய வேலை முறையை அவர்களால் அமைத்துக் கொள்ள முடியும். இப்போ சிபிஎம்மும் சரி சிபிஐயும் சரி 2 கட்சிகளுமே பேசுறது பார்த்தீங்கன்னா கம்யூனிசம் தான். அப்படி எதற்காக நம்ம 2 கட்சிகளாக இருக்குது, எதுக்கு தேவை அப்படின்றது ஒன்று. எம்எல்ஆ இருக்கட்டும், மக்கள் அதிகாரம்ன்ற மாதிரி நிறைய கட்சிகள் வருது. எதற்காக இத்தனை கட்சிகளாக இருக்க தேவைப்படுது அப்படின்றது கேட்கணும். இல்லை, ஒவ்வொரு கம்யூனிஸ்ட் கட்சிக்குமே திட்டம் என்பது மிக முக்கியமான ஒன்று. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை ஒரு மக்கள் ஜனநாயக புரட்சியின் மூலமாக இந்த நாட்டில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம். அதற்கான திட்டத்தை தான் நாங்கள் உருவாக்கி வைத்திருக்கிறோம். அதில் சிபிஐக்கும் சிபிஐஎம்முக்கும் வேறுபாடு என்பது இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் 1964 மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்பது பிரிய வேண்டிய அவசியம் என்பதும், ஆளு வர்க்கம் அது அதனுடைய வர்க்கத்தன்மை என்ன போன்ற விஷயங்களிலெல்லாம் அவர்களுக்கும் இன்றைக்கு சிபிஎம்மாக இருக்கக்கூடிய தோழர்களுக்கும் ஒரு நீண்ட விவாதம் என்பது நடந்து அதில் ஏற்பட்ட தத்துவார்த்த போராட்டத்தினுடைய விளைவாகத்தான் புதிதாக ஒரு கட்சி உருவாக்க வேண்டிய அவசியம் என்பது ஏற்பட்டது. நீங்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய திட்டத்தை படிக்கிற போது நிச்சயமாக அதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். போதை கலாச்சாரம் கடுமையாக தமிழ்நாட்டில் வளர்ந்துட்டு இருக்கிறதுன்றதை நம்ம பார்க்குறோம். இப்படி இந்த முரண்பாடுகளை நம்ம எப்படி பார்க்கணும் அல்லது களையிறதுக்கான வழிமுறைகளாக நீங்கள் என்ன சொல்கிறீங்க தோழர்? ஒட்டுமொத்த சமூகமும் கவலை கொள்ள வேண்டிய ஒரு பிரச்சனை என்ற முறையில் தான் நம்ம அதை பார்க்கணும். தனிப்பட்ட மாணவனுடைய பிரச்சனையாக நம்ம அதை பார்க்கல. ஏன்னா அவனே உற்பத்தி பண்ணி அவனே ஒன்று சாப்பிட்டுட்டுல, அது இங்கேருந்தோ வருது, யார் மூலமாக வருது, அவர்களுடைய கைக்கு சேருவதற்கு இடையில ஏராளமான பேர் அதற்கு பின்னாடி பெரிய கும்பல் என்பது போதையை பயன்படுத்தி கோடீஸ்வரர்களாவதற்கான பல்வேறு கும்பல்கள் அதில் வேலை செய்யுது. அதனால் அது சம்பந்தப்பட்ட இளைஞர், பெற்றோர்கள், அரசு, சமூகம் எல்லோரும் சேர்ந்து தீர்வு காண வேண்டிய ஒரு பிரச்சனை. பட் எல்லா மாணவர்களும் அப்படிப்பட்ட ஒரு இதுக்குள்ளே போயிட்டாங்கன்னு நம்ம அப்படி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதில் ஒரு சிறு பகுதி இத்தகைய பழக்கங்களுக்கு ஆட்பட்டிருக்கிறார்கள் என்ற முறையில் தான் நான் பார்க்குறேன். பத்திரிகைகளில், ஊடகங்களில் இது பெரிய செய்தியாக வருகிற போது ஏதோ தமிழ்நாடே ஒட்டுமொத்த போதைக்குள் மூழ்கிவிட்டதை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்கு அவர்கள் முயற்சிக்கிறார்கள். அப்படி அல்ல. போதை பழக்கத்திலிருந்து மாணவர்கள், இளைஞர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்பதில் மாறுபட்ட கருத்து கிடையாது. கட்டாயம் அதற்கான தொடர் முயற்சி அரசாங்க தரப்பிலிருந்து தேவை. பெற்றோர்கள், சமூகம் எல்லோருமே சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு பணி என்ற முறையில் தான் அந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் நான் பார்க்குறேன். படிக்கக்கூடிய மாணவர்கள் படிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி ஒரு சிறு பகுதி இப்படி ஒரு பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கு என்பது கவலை தரத்தக்க விஷயம்தான். இடதுசாரிக்கு எப்பயுமே ஏடிஎம்கேயும் டிஎம்கே கூட தான் கூட்டணி வச்சிருக்கு. அது ஏன் தனித்து நிற்க முடியாதா? பல முறை அந்த சோதனை முயற்சியில் நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம். ஆனால் அதற்கான முயற்சி என்பது நடைபெறாமல் இல்லை. பட் ஒவ்வொரு தேர்தலிலும் ஒரு பொதுவான நோக்கம், பொதுவான எதிரியை வீழ்த்துவது என்கிற ஒரு தேவை என்பது இருக்கிறது. இப்போ 2026 சட்டப்பேரவை தேர்தலை பொறுத்தவரை பிஜேபி, அதனோடு சேர்ந்திருக்கிற அதிமுக, அதனோடு சேர்ந்திருக்கிற மற்ற கட்சிகள், அந்த அணியை வீழ்த்துவது என்பதுதான் 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான கடமையாக நாங்கள் தீர்மானிச்சிருக்கிறோம். எதிர்காலத்தில் தமிழ்நாடு எப்படி இருக்கணும்னு நீங்கள் பார்க்குறீங்களா? தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியாவே ஒரு தலைகீழ் மாற்றம் ஏற்பட வேண்டும். ஏற்றத்தாழ்வற்ற, ஏழ்மையற்ற, ஏற்றத்தாழ்வற்ற ஒரு சமத்துவமான சமூகமாக இந்தியா மலர வேண்டும் என்பதற்காகத்தான் எங்களுடைய முன்னோர்கள் ஏராளம் பேர் தங்களுடைய உயிரை தியாகம் செய்திருக்கிறார்கள். உடல், பொருள், ஆவி அத்தனையும் தியாகம் செய்திருக்கிறார்கள். இன்றைக்கும் பல தோழர்கள் தங்களுடைய வாழ்க்கையை இதற்காக அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு வேறுபாடற்ற சமத்துவமான ஒரு சமுதாயமாக தமிழ்நாடு உள்ளிட்டு இந்தியா
மாற வேண்டும், மலர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நாங்கள் நடத்தக்கூடிய எல்லா போராட்டமுமே. உங்க கிட்ட ஒரு கப்பு வந்து தோழர்கள் கொடுக்குறாங்க, அதாவது சீட்டுகள் இருக்கும், கேள்வி சீட்டுகள். அது நீங்க எடுத்து பதில் சொன்னா ரொம்ப அழகா இருக்கும். அரசியலில் இல்லை என்றால் என்னவாக ஆக்கியிருப்பீர்கள்? நிச்சயமாக நான் ஒரு ஆசிரியராகவோ பேராசிரியராகவோ இருப்பேன். மக்கள் பணிக்காக வந்தது என்பதை நான் ரொம்ப பெருமையாக தான் நான் நினைக்கிறேன். அதுக்கு போக முடியலன்னு வருத்தம் கிடையாது. உண்மையிலேயே மிக பெருமை மிகு பணியாகத்தான் வந்து நினைக்கிறேன். நீங்கள் இப்படி கேட்கறதுனால அப்படி இருந்தால் அப்படி தான் எங்கேயாவது ஒரு பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக இருந்து ரிட்டையர் ஆகிட்டு அப்படி ஆகிருப்பேன். இப்போ தமிழ்நாடு முழுவதும் டிராவல் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அந்த சிவப்பு துண்டு போடும்போது அது நீதிமன்றமாக இருக்கட்டும், ஏதோ ஒரு இடத்துல எங்கேயாவது தடுத்து இருந்திருக்கிறாங்களா? துண்டு போடுறதுக்கான ஒரு போராட்டம் என்பது தெருவில் நடப்பதற்கு, செருப்பு போடுவதற்கு, நல்ல துணி உடுத்துவதற்கு, துண்டை தோளில் போடுவதற்கான ஒரு நீண்ட நெடிய போராட்டம் என்பது, அதற்காகவே உயிரை இழந்தவர்கள், உயிரை தியாகம் செய்தவர்கள் ஏராளமானவர்கள் இருக்கிறார். நீங்கள் இப்போ திருப்பி அடித்த வரலாறு என்று தமிழ்ச்செல்வன் அவர்கள் எழுதி ஒரு நூல் என்பது இப்போது வந்திருக்கிறது. வீரம் செறிந்த வரலாறு அது. அதை வந்து நிச்சயமாக நீங்கள் பள்ளிக்கூடத்திலேயோ கல்லூரிலேயோ படிப்பதற்கு வாய்ப்பே இருந்திருக்காது. ஸோ இப்படி ஒரு வரலாறு இப்போ இந்த வாச்சாத்தி டாக்குமெண்ட்ரி நம்முடைய காம்ரேட் டாக்கிஸ் தோழர்கள் இப்போ எடுத்து வெளியிட்டதற்கு பிறகுதான் பல வழக்கறிஞர்களை இப்படி ஒரு வழக்கு நடந்ததான்னு கேட்குறாங்கன்ட்டா. ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பாக கீழத்தஞ்சை மாவட்டத்தில் 50 ஆண்டுகள் 70 ஆண்டுகளுக்கு முன்பாக நடைபெற்ற வரலாறை நிச்சயமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறை அணிந்திருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஆகவே இந்த துண்டை தோளில் போடுவதற்கென ஒரு பெரிய போராட்டம். குறிப்பாக நீங்கள் தஞ்சை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான கம்யூனிஸ்டுகள், அது சிபிஎம்மோ சிபிஐயோ சிபிஐஎம்எல்ஓ எல்லா பெரும்பாலான தோழர்கள் தோளில் அந்த சிவப்பு துண்டோட தான் வெளியே வருவாங்க. வெளியே வர்றதுனாவே சிவப்பு துண்டோட தான் வெளியே வருவாங்க. ஏன்னா அப்படி ஒரு நீண்ட நெடிய போராட்டத்தினுடைய விளைவாகத்தான் இந்த துண்டு என்பது தோளில் ஏற்றப்பட்டிருக்கிறது. இதற்காக நீதிமன்றத்திலாம் இந்த துண்டை எடுத்து கமிட்டியில் வச்சுக்கணும் முதல்லாம். இப்போ கூட பல மாவட்டத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. துண்டு நான் இப்போ சமீபத்தில் நாமக்கல் நீதிமன்றத்தில் நான் அந்த மாதிரி துண்டை போட்டு போன போது மாஜிஸ்ட்ரேட் ஒன்று சொல்ல முதல்ல எடுத்தோன்னே, ஆனால் அந்த டவாலி அங்கே இருக்கக்கூடிய நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள், ஊழியர்கள் எல்லாமே சார் எடுங்க எடுங்க எடுங்க, நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். நம்ம வழக்கறிஞர் உட்பட சொல்கிறார், இல்லை தோழர் எடுத்துருங்க, அதெல்லாம் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ளே போனால் பார்த்தாங்க. மாஜிஸ்ட்ரேட்டு, லேடி மாஜிஸ்ட்ரேட்டு பார்த்தாங்க. ஒருவேளை அவங்க எடுக்கணும்னு சொல்லியிருந்தாலும் நான் எடுத்துருக்க மாட்டேன். நம்ம OS சத்யநாராயணன் தஞ்சாவூரில் ஒரு தலைவர் இருந்தார். அவர் இந்த மாதிரி துண்டு போட்டு போன போது நீதிமன்றத்தில் விசாரணைக்கு அந்த மாஜிஸ்ட்ரேட் எடுக்க சொல்லி அவர் எடுக்க மாட்டேன்னு சொல்லி அதுக்காகவே 15 நாள் தண்டனை. துண்டை இந்த தோளில் இருக்கிற துண்டை எடுக்க மாட்டேன்னு சொன்னதுக்காக அவருக்கு 15 நாள் ரிமாண்டு OS சத்யநாராயணன். ஸோ இந்த மாதிரி அதனால் இந்த துண்டு வந்து தோளில் ஏற்றுனது என்பதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய தியாகமும் வீரம் செறிந்த போராட்ட வரலாறும் அதில் அடங்கி இருக்கிறது. ஜென்சிக்கு அரசியல் புரிதல் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் வந்து தற்குறின்ற வேர்டை யூஸ் பண்ணுறாங்க. தற்குறின்ற வேர்டு யூஸ் பண்ணுறது சரியாக இருக்குமா? ஜென்சியை அரசியல் படுத்துறதுல சிபிஎம்மோட முயற்சிகள் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல முடியுமா தொடர்? இலங்கையில் இளைஞர்கள் தான் அந்த ஆட்சி மாற்றத்திற்கான முறையில் ஒரு பெரும் போராட்டம் என்பது பங்களாதேஷில் நடந்தது. இப்படி பல நாடுகளில் இந்த காலத்தில் சமீபத்தில் 2-3 ஆண்டுகளுக்குள் பல மாநிலங்களில் மாணவர்கள், இளைஞர்கள், அது வெவ்வேறு நாட்டினுடைய கோரிக்கைகள் மற்றது வேறாக இருந்தாலும் இளைஞர்கள் இப்படி தெருவுக்கு வந்து ஆட்சியாளர்களுக்கு எதிராக ஆட்சியை கவிழ்ப்பது என்கிற அளவுக்கு ஒரு பெரும் எழுச்சிமிக்க போராட்டங்கள் என்பது நடைபெற்றிருக்கிறது. இப்போ நேபாளத்தில் நடந்த அந்த போராட்டத்தினுடைய விளைவாக இன்றைக்கு நடைபெற்ற தேர்தலில் அதற்கு தலைமை தாங்கியவர் அந்த தேசிய சுதந்திரா கட்சி என்பது ஒரு அறுதி பெரும்பான்மை என்பது பெற்று ஆட்சி அமைக்கக்கூடிய நிலைமை என்பது வந்திருக்கு. இது இங்கே வந்து வழி நடத்தக்கூடிய தலைவர்கள் எப்படி வழி நடத்துகிறார்கள் என்பது முக்கியமான ஒரு விஷயம். கண்ணை மூடிக்கொண்டு தன்னை பின்பற்றினால் போதும் என்கிற முறையில் தலைவர் வந்து செயல்பட்டா அந்த இளைஞர்கள் ஒரு உருப்படி ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது தமிழ்நாட்டில் இருக்கிற நிலைமையிலேருந்து நீங்கள் அப்படி சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். புதிதாக வந்திருக்கிற கட்சி தலைவர், அவர் பேசுகிற பேச்சு அல்லது அவரை பின்பற்றக்கூடியவர்கள் கொடுக்கக்கூடிய பேட்டிகள், இதை பூரா பார்த்து உலகம் பூரா, இந்தியா பூரா இளைஞர்கள் அப்படிதான் இருக்காங்கன்னு நம்ம முடிவுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. இளைஞர்களை அணிதிரட்டுவதற்கான ஒரு கடுமையான முயற்சி நாங்கள் திரும்ப எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். தனி அமைப்பு வச்சிருக்கிறோம். இளைஞர்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும், அவர்கள் எதிர்நோக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் தலையிடக்கூடிய, அதுக்கு தீர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்பது செயல்படுது. இந்த பிரச்சனையில் இவங்க தலையில்லை, அந்த பிரச்சனையில் இவங்க ஒன்று கருத்து சொல்ல அப்படின்லாம் எங்களை சொல்லவே முடியாது. விஜய் வந்து எதை முன்வைக்கிறாரு அப்படின்னா, அதாவது இளைஞர்கள் மத்தியில் அவர் எப்படி தெரிகிறாரு அப்படின்னா, அவர் ஒரு ஆல்டர்னேட்டிவாக தெரிகிறாரு. டிஎம்கேவும் இல்லாமல், ஏடிஎம்கேவும் இல்லாமல், பிஜேபியும் இல்லாமல், நான் தான் வந்து தமிழகத்துக்கு வந்து விடியலை வந்து கொடுக்க போகிறேன், என் பின்னாடி தான் ஒரு பெரிய கூட்டம் இருக்குது
அப்படின்னு வந்து அதை அவர் வந்து பிரச்சாரம் பண்றாரு. மக்களும் அதை நம்புற மாதிரியான ஒரு தோற்றம் இருக்கே தோழர். அதை எப்படி நம்ம பார்க்க? ஆள் மாற்றமா கொள்கை மாற்றமா? அவரிடம் என்ன மாறுபட்ட கொள்கைகள் இருக்கிறது? திமுக அதிமுக பின்பற்றக்கூடிய கொள்கைகளுக்கு மாற்றாக என்ன கொள்கையை அவர் வைத்திருக்கிறார், அல்லது மக்கள் முன் இளைஞர்கள் முன் வைத்திருக்கிறார்? அவர்கிட்ட எதுவுமே மாற்று கொள்கை என்பதே கிடையாது. இதுவரைக்கும் அவர் வாயை திறந்து சொன்னதும் கிடையாது. இப்போது இளைஞர்கள் ஒரு கணிசமான எண்ணிக்கையில் அவர்கள் பின்னாடி போறாங்க என்பது உண்மைதான். அது ஒரு பிரபலமான ஒரு வெற்றிகரமான நடிகர், திரைத்துறையில் தமிழக திரைத்துறையில் ஒரு வெற்றிகரமான நடிகர். திரையில் பார்த்தவரை நேரில் பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு என்பது கிடைக்கிற போது ஒரு செட்டு அதுக்கு போறாங்க. இந்த போற கூட்டம் பூராவுமே ஆட்சி மாற்ற வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் போகிறார்களா என்பது 26 தேர்தல் முடிவுக்கு பிறகுதான் நமக்கு தெரியும். ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய இளைஞர் கூட்டமாக அதை என்னால் இப்போது பார்க்க முடியல. அதற்கான எந்த அறிகுறியுமே தெரியல. இப்போது பார்க்க முடியல. அதுக்கான எந்த அறிகுறியுமே அவர்களிடம் தெரியவில்லை, அவரிடமும் தெரியவில்லை. இப்போ ஒரு அரசியல் கட்சி இருக்குன்னா அதோட தத்துவமும் கொள்கையும் தான் அதுக்கு அவசியமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அரசியல் கட்சின்னு சொன்னால் அதுக்கான திட்டம் இருக்கணும். கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் திட்டம், அமைப்பு, சட்டம், இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த கோட்பாடுகளுக்கு உட்பட்டு தான் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி செயல்பட முடியும். எம்ஜிஆர் வந்து கட்சி ஆரம்பிக்கும் போது கூட அண்ணாயிசம் தான் எங்களுடைய கொள்கைன்னு சொல்லி அவர் சொன்னார். அண்ணாயிசம்னா என்னன்னு கேட்டதுக்கு அவரால் பெருசாக ஒன்றும் விளக்கம் சொல்ல முடியல. கம்யூனிசம், சோசியலிசம், முதலாளித்துவம் எல்லாம் கலந்தது தான் அண்ணாயிசம்ன்ற மாதிரி விளக்கத்தை திரு எம்ஜிஆர் அவர்கள் அப்போது சொன்னார். அதே மாதிரி காந்தி இருந்தபோது காந்தியினுடைய கோட்பாடுகள் எதையும் காந்தி இசம் என்று அதுக்கு பின்னாடி பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ காந்தி மறைந்ததற்கு பிறகுதான் காந்தி இசம் என்று காந்தி உயிரோடு இருக்கும்போது அவர் சொன்னதே கிடையாது. பட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை திட்டம் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. இந்தியாவில் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் கம்யூனிஸ்டுகள் திட்டத்தின் அடிப்படையில் தான் செயல்பட முடியும், செயல்படுகிறார்கள். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அரசியலும் போராட்டங்களும் தேவையா? இல்லை அந்த அரசியல் புரிதல் வேணும்னா மாணவர் தேர்தல் போன்றவை வச்சா அந்த அரசியல் புரிதல் நம்மளுக்கு கிடைக்குமா? கல்வி வளாகத்துக்குள் அல்லது கல்வி கற்பதில் ஏற்படக்கூடிய ஆட்சியாளர்களால் அல்லது நிர்வாகத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு உங்கள் பிரச்சனைக்கு நீங்கள் தானே தீர்வு காணணும். மாணவர்கள் அவங்க பாட்டில் ஸ்கூலுக்கு போயிட்டு இருப்பாங்க. வெளியில் இருக்கிற 4 பேர் அந்த பிரச்சனைக்கு பூரா தீர்வு காணுவானா? தொழிற்சாலையில் ஒரு பிரச்சனைனா தொழிலாளர்கள் தானே போராடுறாங்க. அது மாதிரி கல்வி வளாகத்துக்குள்ள கல்வியில், கல்வி திட்டத்தில் அல்லது அங்கே இருக்கக்கூடிய அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் போன்ற பலவிதமான பிரச்சனைகளை நம்ம அதே மாதிரி எல்லோருக்கும் கல்வி அல்லது ஏழை பணக்கார மாணவர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய இடைவெளி, அதற்காக அரசுடைய உதவிகள், இப்போ விடுதி வசதி, அதில் இருக்கக்கூடிய குறைபாடுகள், இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் மாணவர்கள் தலையிட்டு தீர்க்காம வேற யார் தீர்க்க முடியும்? எஸ்எஃப்ஐனுடைய கொள்கையே படிப்போம் போராடுவோம், ஸ்டடி அண்ட் ஸ்ட்ரகிள், படிப்போம் போராடுவோம், படிப்பதற்காக போராடுவோம் என்பதுதான் எஸ்எஃப்ஐனுடைய மிக அடிப்படையான ஒரு முழக்கம். உங்களுடைய மாத வருமானம் எவ்வளவு? முழு நேர ஊழியர்களுக்கான ஒரு அடிப்படை வாழ்க்கை தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்கான ஒரு குறைந்தபட்ச தொகை என்பதை ஒவ்வொரு மாநில குழுவும் தீர்மானிக்குது. அந்த அடிப்படையில் நான் முதலாக இந்திய மாணவர் சங்கத்தில் இருக்கும்போது முழு நேர ஊழியர் ஆகும்போது எனக்கு கொடுத்த தொகை 250 ரூபா. இது வந்து 1983 250 ரூபா மாதம் கொடுத்தாங்க. அது வந்து உயர்ந்து 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 இப்போ 14,500 ரூபாய்க்கு வந்துருக்குது. எல்லா அரசியல் கட்சியிலும் எம்எல்ஏ எம்பி எல்லாம் இருக்கிறாங்க. அவங்களுடைய எம்பிக்கான 1,50,000 இருக்கு. மற்ற கட்சியிலாம் எம்எல்ஏ எம்பி அல்லது ஊராட்சி மன்ற தலைவர், உள்ளாட்சி மன்ற பொறுப்புகளுக்கு போட்டிடுறாங்கன்னா அந்த வேட்பாளராக நிற்கிறவர் செலவு பூரா பண்ணுவார். சிபிஎம்ல வேட்பாளராக நிற்கிறது ரொம்ப சுலபம். வேட்பாளராக நிற்கிறவர்களுக்கு எந்த செலவுமே கிடையாது. அவர் கையெடுத்து ஓட்டு கேட்கறது மட்டும் தான் அவர் வேலை. மற்றது பூரா கட்சி தான் செலவு பண்ணுது. அதனால கட்சி செலவழித்து அவரை எம்எல்ஏ ஆக்குது, எம்பி ஆக்குது, அல்லது ஊராட்சி மன்ற அல்லது மாவட்ட கவுன்சிலர் ஆக்குதுன்னு சொன்னால் அதிலிருந்து வரக்கூடிய வருமானம் என்பது கட்சிக்குத்தானே தவிர அவர் சொந்த முறையில் ஒன்றும் செலவு பண்ணல. மற்ற கட்சியில் சொந்த முறையில் செலவு பண்ணுறாங்க, அதனால் அவங்க எடுத்துக்கிறாங்க. இங்கே வந்து கட்சி தான் செலவு பண்ணி எம்பி எம்எல்ஏக்களே உருவாக்குறது. அதனால் அது கட்சியினுடைய சொத்து. ஆகவே கட்சி வாங்கிக்குது, கட்சிக்கு கொடுத்தாகணும். மற்ற முழு நேர ஊழியர்களுக்கு என்னவோ அதே தொகையை அவங்க எப்போதும் போல் வாங்கிக்கொள்ளலாம். இந்திய நாடு முழுவதுமே இதை வந்து கட்சி வந்து ஃபாலோ பண்ணுது. அப்போ கம்யூனிஸ்ட் கட்சிக்கு எங்க இந்த நிதி வருது? இல்லை, எங்களுக்கு கிடைக்கிற நிதி என்பது ஒன்று பொதுமக்களிடமிருந்து நாங்கள் வசூல் பண்ணுறோம். ஜனவரி மாதம் ஆச்சுன்னா உண்டியல் மாதம் என்கிற அளவுக்கு அநேகமாக தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் மாநில செயலாளர், அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் துவங்கி கீழே இருக்கிற கிளை செயலாளர் உறுப்பினர்கள் வரைக்கும் இந்த வேலையிலே எங்களை முழுமையாக நாங்கள் வந்து ஈடுபடுத்திக்கிறோம். ஒன்று, பெரும்பகுதியான நிதி என்பது அதன் மூலமாக வருகிறது. இரண்டாவது, லெவி. கட்சி உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் தங்களுடைய வருமானத்திலிருந்து குறிப்பிட்ட சதவீதத்தை மாதந்தோறும் கட்சிக்கு லெவியாக கொடுக்கணும். இது ரெண்டாவது. மூன்றாவது, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை நேசிக்கக்கூடிய நண்பர்கள். இந்த 3 வழிகளில்தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தேவையான நிதியை ஆண்டுதோறும் வசூலிக்கிறோம். இதுதான். அப்புறம் பிரசுரங்கள், மற்றது அது மாதிரி விற்பனைகள் மூலமாக கொஞ்சம் தொகைகள் வரலாம். ஆனால் பிரதானமான வருமானம் என்பது பொதுமக்கள்,
கட்சி உறுப்பினர் தரக்கூடிய லெவி, நண்பர்கள் கொடுக்கக்கூடிய நன்கொடை, இதுதான் பிரதானமானது. மற்ற அரசியல் கட்சிகளில் வந்து நிரந்தர தலைவர்கள் இருக்காங்க. நீங்கள் நிரந்தர தலைவராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ஏதாவது இருக்கா? இங்கே வந்து 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கிளை துவங்கி அகில இந்திய மாநாடுகள் வரைக்கும் 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாநாடுகள் என்பது நடைபெற்று அந்த மாநாட்டில் வரக்கூடிய பிரதிநிதிகளால் கமிட்டி உறுப்பினர்களும் செயலாளரும் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அதிகபட்சம் 3 முறை தான் செயலாளராக இருக்க முடியும் என்கிற ஒரு பரன்முறை என்பது அகில இந்திய செயலாளருக்கும் பொருந்தும், இடைக்கமிட்டி செயலாளருக்கும் பொருந்தும். அந்த மாதிரி 3 முறை தான் அதிகபட்சம் செயலாளராக இருக்க முடியும். அதே மாதிரி வயது வரம்பு என்பதும் வச்சிருக்கிறோம். இடைக்கமிட்டி உறுப்பினர்னா 65 வயசு வரைக்கும் தான் இருக்க முடியும். மாவட்ட குழு உறுப்பினர்னா 72, மாநில குழு உறுப்பினர்னா 72, மாவட்ட குழு உறுப்பினர்னா 70, மத்திய கமிட்டி உறுப்பினர்னா 75. இந்த மாதிரி ஒரு வயது வரம்பு என்பதும் கடைபிடிக்கப்படுகிறது. இதனுடைய நோக்கம் என்னன்னா, புதிய தோழர்கள் காண ஒரு வாய்ப்பு என்பது உருவாக்கப்பட வேண்டும், கிடைக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இந்த வயது வரம்பு, இந்த செயலாளர் இத்தனை முறைதான் இருக்க வேண்டும் என்கிற வரம்புகள் எல்லாம் நீண்ட நெடிய அனுபவத்திலிருந்து இந்த மாதிரியான முடிவுக்கு வந்து நடைமுறைப்படுத்திட்டு இருக்கிறோம். இப்போ அதனால நிரந்தரம் என்றதெல்லாம் கிடையாது. இதுக்கு இடையிலே 3 முறையும் இல்லாமையும் போகலாம். ஏன்னா ஒரு ஜனநாயக பூர்வமாக தேர்தல் மூலமாகத்தான் செயலாளர்கள், கமிட்டி உறுப்பினர்கள் என்பது தேர்வு செய்யப்படுகிறார்கள். இப்போ ஜென்சி இளைஞர்கள் மோஸ்ட் ஆஃப் த பேர் எப்படி இருக்காங்கன்னா, ஒருத்தரை மட்டும் தலைவராக வச்சுக்கிட்டு என்ன அவனுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, அவனுக்கு சோத்துக்கு இல்லைனாலும் சரி, அவனுக்கு எது இல்லைனாலும் சரி, நான் தலைவன் சொன்னால் நான் ட்ரெஸ் இல்லாமல் கூட ரோட்டில் ஓடுவேன் அப்படின்ற மாதிரி அது மாதிரி இருக்கக்கூடிய இளைஞர்களை இந்த பிரச்சனையை ஐடென்டிஃபை பண்ணி இது மாதிரி பிரச்சனைலாம் இருக்கான்னு சொல்லி அவங்கள வச்சு எப்படி அவங்கள பொலிட்டிசைஸ் பண்ணுறது? இல்லை, தனி மனித வழிபாடு, தனி மனித தலைமை என்பதெல்லாம் இருக்க தான் செய்யுது. பட் ஒரு கருத்தியல் ரீதியாக இளைஞர்களை நாம் அணுகுவதன் மூலமாக, அவர்களோடு உரையாடுவதன் மூலமாக நிச்சயமாக அவர்களை வென்றெடுக்க முடியும். அப்படி ஒரு பெரும் கூட்டம் வென்றெடுக்க முடிஞ்சிருக்குது. பல இடத்துல வந்து பிரச்சனையின் அடிப்படையில் ஏராளமான இளைஞர்கள் நம்மை நோக்கி வந்திருக்கிறார்கள். உதாரணத்துக்கு இரத்த தான கழகம், அதன் மூலமாக இன்ஸ்பயர் ஆகி வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ சமீபத்தில் இறந்து போன எங்களுடைய தயாநிதினு ஒரு தோழர், வேலூர் மாவட்ட செயலாளர் இருந்தவர், 100 முறைக்கு மேலே ரத்தம் கொடுத்துருக்காரு அவர். சில பேர் ஸ்போர்ட்ஸில் இன்ஸ்பயர் ஆவாங்க. இந்த மாதிரி பன்முக நடவடிக்கைகள் அல்லது ஒரு கலாச்சார நடவடிக்கைகள், ஒரு இலக்கியத்தில் ஆர்வம் இருக்கக்கூடியவர்கள், இப்படி பன்முகத்தன்மை வாய்ந்த பணிகளை நாம் இளைஞர்கள் மத்தியில் ஆற்றுவதன் மூலமாக நிச்சயமாக அவர்களை வென்றெடுக்க முடியும். வெறும் போராட்டத்தின் மூலமாக மட்டுமே நம்ம வந்து அவர்களை வென்றெடுத்து விட முடியாது. சாதி மறுப்பு திருமணங்களை வந்து கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகங்களில் நடத்தலாம்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ அதே மாதிரி தொடர்ச்சியாக பல மாவட்டங்கள்லையும் நடந்துக்கிட்டு இருக்கு. இது வந்து தேர்தலை பாதிக்காதா, இல்லை மற்ற சாதிய கட்சிகள் வந்து இதை எப்படி நம்மள்ட்ட பார்க்குறாங்க, அணுகிறாங்கன்றது? இல்லை, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை சாதி ஒழிப்பு என்பதை மிக முக்கியமான ஒரு கொள்கையாக வைத்திருக்கிறது. சாதி தொடர்ந்து வலுப்பெற்றிருப்பதற்கும் நீடிப்பதற்குமான மிக முக்கியமான காரணங்களில் ஒன்று இந்த அகமண முறை என்பது. அகமண முறையை தகர்க்காமல் ஜாதியை ஒழிக்க முடியாது. அகமண முறையை ஒழிச்சாவே ஜாதி முற்றிலும் ஒழிஞ்சு போயிடும்னு நான் சொல்ல வரல. கம்யூனிஸ்ட் கட்சி தோன்றிய காலத்திலிருந்தே தலைவர்கள் இத்தகைய சாதி மறுப்பு திருமணங்களை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் பலரும். தோழர் பி. ராமமூர்த்தி ஒரு பட்டியல் சாதி பெண்ணை தான் அவர் திருமணம் செய்து கொண்டார். மிக மிக எளிமையாக அந்த காலத்திலேயே 1952 தாலி கட்டிக்காம, யாரையும் உற்றார் உறவினர் யாரையும் கூப்பிடாம, ஒரு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் 2 மாலையை மட்டும் வாங்கிட்டு போயிட்டு மாற்றிக்கிட்டு பதிவு பண்ணிட்டு, இத்தனைக்கும் அப்போ வந்து அவர் எதிர்கட்சி தலைவர். தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய எதிர்கட்சி தலைவருக்கு திருமணம் எப்படி நடந்ததுன்னா, கூட 2 சாட்சி, 2 மாலை, எங்கள் மணமக்கள் 2 பேர், அவ்வளோதான், திருமணம் முடிஞ்சு வச்சு. அது இயல்பான ஒன்றாக கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் சமூகத்தில் இந்த மாதிரி சாதி மறுப்பு திருமணங்கள், மத மறுப்பு திருமணங்கள் செய்து கொள்ள வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற நிலைமை என்பது இருக்கிறது. பெற்றோர்கள் ஒத்துக்கொள்ளாத, உற்றார் உறவினர்கள் ஒத்துக்கூடாத ஒரு அச்ச உணர்வுக்கு அவர்கள் ஆட்படுகிறார்கள். சாதி ஆணவ கொலைகள் என்பது தமிழகத்திலே நடைபெறுகிறது. இத்தகைய சூழ்நிலையில் அத்தகையவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அலுவலகங்களும் இருக்கும் என்கிற ஒரு நம்பிக்கையை அத்தகைய இளைஞர்களுக்கு, இளம்பெண்களுக்கு வழங்கக்கூடிய வகையிலே தான் அந்த அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்கிறோம். அநேகமாக தினந்தோறும் தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு அலுவலகத்தில் திருமணம் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. பதிவு பண்ணக்கூடிய ரெஜிஸ்ட்ரார் பல பேர் சாதிய உணர்வு உள்ளவனாக இருக்கிறான். அதனால இந்த மாதிரி இதெல்லாம் நான் வந்து என்கரேஜ் பண்ண முடியாது, என்டர்டெயின் பண்ண முடியாது அப்படின்லாம் பல இடத்துல மறுக்கக்கூடிய போக்கு என்பது இருக்குது. அதுக்கு சொல்லப்போனால் அது சட்டவிரோதம். வயது வந்த ஒரு ஆணும் பெண்ணும் விரும்பினால் அவர்கள் திருமணம் செய்து கொள்வதை சட்டம் அனுமதிக்கிறது. அதை பதிவு செய்ய வேண்டியது சம்பந்தப்பட்ட பதிவாளருடைய கடமை. ஆனால் அவர்கள் சாதிய உணர்வுக்கு ஆட்பட்டு பெற்றோர்களுக்கு தெரியாமல் திருமணம் செய்வது என்பதே ஒரு குற்றம்
என்ற மனநிலையிலிருந்து பதிவு செய்ய மறுக்கக்கூடிய ஒரு போக்கு என்பது தமிழ்நாட்டில் இருக்கிறது. பல இடத்துல எங்களுடைய தோழர்கள் அதை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். இதனால தேர்தலில் ஓட்டு கிடைக்குமா கிடைக்காதுன்றதை பற்றிலாம் நாங்கள் கவலைப்படுறதில்லை. அப்படின்னு சொன்னால் நாங்கள் தீண்டாமை ஒழிப்பு, சாதிய ஒடுக்குமுறை, இந்த மாதிரியான எந்த பிரச்சனையுமே நாங்கள் தலையிட முடியாத. இந்த மாதிரி அந்த சாதிக்காரன் ஓட்டு போட மாட்டான், இந்த சாதிக்காரன் ஓட்டு போட மாட்டான் அப்படின்னா நாங்கள் எந்த பிரச்சனையுமே தலையிட முடியாது. அதை பற்றி கவலைப்படாத காரணத்தினால்தான் நாங்கள் இந்த சாதியத்துக்கு எதிராக வீரியமிக்க போராட்டத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாடு முழுவதும் கம்பீரமாக நடத்துகிறது என்று சொன்னால் வாக்குகளை பற்றி கவலைப்படாதனுடைய விளைவாகத்தான் எங்களால் நடத்த முடிகிறது. ஆனால் அதற்காக அவங்க வாக்கே போடாமல் போயிடுவாங்கலாம் நாங்கள் நினைக்கல. அத்தகைய தலையிட்ட பல இடங்களில் அது அப்போது இருக்கக்கூடிய அரசியல் சூழலை பொறுத்து வாக்குகள் போடத்தான் செய்கிறாங்க. பட் வாக்குக்காக இந்த பிரச்சனையில் சமரசம் செய்து கொள்வது என்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கிடையாது. கம்யூனிஸ்ட் கட்சியில் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு இடம் உண்டா? நிச்சயமாக. தமிழ் மத வழிபாடு, கடவுள் நம்பிக்கை, இது பூரா உள்ளவர்கள் தான் சமூகத்தில் இருக்கிறார்கள். அதனால கடவுள் நம்பிக்கை அற்றவர்கள் மட்டும்தான் கம்யூனிஸ்ட் கட்சியில் சேர வேண்டும் என்று கம்யூனிஸ்ட் கட்சியில் அப்படி எந்த விதமான விதிமுறைகளும் கிடையாது. ஆனால் பொரும்புதல்வாதத்தை ஏற்றுக்கொண்டிருப்பவர்கள் என்கிற முறையில் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட பொறுப்புகளுக்கு வருகிற போது அது அறிவியல் பூர்வமாக கடவுள் என்று ஒன்று இல்லை என்பதை அவர்கள் புரிந்து கொண்டு அவர்கள் தங்களை அறிவியல் ரீதியாகவும் தத்துவார்த்த ரீதியாகவும் தங்களை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று தான் நாங்கள் சொல்கிறோமே தவிர கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியில் சேரக்கூடாது என்கிற எந்த விதிமுறையும் கிடையாது. யார் வேணாலும் கம்யூனிஸ்ட் கட்சியில் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய திட்டத்தையும் அமைப்பு சட்டத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய எவரொருவரும் கம்யூனிஸ்ட் கட்சியில் உறுப்பினராக சேரலாம். ஆனால் நேரடியாக உறுப்பினராக சேர முடியாது. இப்போ பல பேர் மிஸ்டு கால் கொடுத்து சேர்க்குறாங்க, ஆன்லைனில் சேர்க்குறாங்க. இப்போ ஒரு சில கட்சி ஆன்லைன்லேயே மெம்பர்ஷிப் சேர்க்குறாங்க, கியூஆர் கோடில் மெம்பர்ஷிப் சேர்க்குறான். இந்த மாதிரிலாம் பலவிதமான டிஜிட்டல் முறையிலெல்லாம் உறுப்பினர் பதிவு என்பது இந்தியாவில் பல்வேறு கட்சிகள் நடந்துகிட்ருக்கு. ஆனால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை நேரடியாக நீங்கள் கம்யூனிஸ்ட் கட்சியில் உறுப்பினராக சேர முடியாது. எப்படி பிஜேபி கவர்மெண்ட்டும் ப்ரைவேட்டேஷன் தான் கொண்டு வருது, இங்கே இருக்க டிஎம்கேவும் ப்ரைவேட்டேஷனை தான் மேஜராக கொண்டு வராங்க. பட் நம்ம கூட்டணியில் இருக்கோம், நம்ம எந்த அளவுக்கு அந்த ப்ரைவேட்டேஷன்ஸை எதிர்த்து போராட்டம் நடத்துகிறோமா, அதை நடத்துறது வெளியே தெரியுதா அப்படின்றதான் தொடர் கேள்வி. திமுகவோட இருக்கிறதுல எல்லாத்துக்கும் நம்ம உடன்பட்டு போகிறதும் கிடையாது, எல்லாவற்றிலும் நாம் முரண்படுகிற பிரச்சனையும் என்பதும் கிடையாது. அதனால் ஒத்துப்போகிற விஷயங்களில் நாம் ஒத்துப்போகிறோம், முரண்படுகிற விஷயங்களில் நாம் எதிர்த்து போராடுகிறோம். ரெண்டுமே தான் நடந்துகிட்டு இருக்கு. அதனால் தனியார் மயம் எல்லாவற்றையும் அரசுடைமை ஆக்குவது என்பது இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலாளித்துவ ஆட்சியில் அது நடைமுறையில் சாத்தியமே கிடையாது. அவங்களுக்கு அதுதான் கொள்கை, அவங்க கொள்கை தான் அவங்க அமல்படுத்துவாங்க. ஏன்னா நீங்கள் பிஜேபி குறைச்சி மதிப்பிடக்கூடாது. அதனுடைய வகுப்புவாத நடவடிக்கைகள், மதவெறி நடவடிக்கைகள், அதனுடைய இந்திய அரசியல் சாசனத்தை மாற்ற வேண்டும் என்கிற அதனுடைய முயற்சிகள், சிறுபான்மை மக்களுக்கு எதிரான அதனுடைய வெறுப்பு அரசியல் போன்ற பலவிதமானது யோசிச்சிங்கன்னா இதை வீழ்த்துவதற்காக எதை வேண்டுமானாலும் சகித்து கொள்ளலாம் என்கிற முடிவுக்கு தான் நம்ம வர வேண்டியிருக்கோம். இந்த சாதியை ஒழிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்திய அளவுலையும் சரி தமிழ்நாடு அளவுலையும் சரி தலைவர்கள் அம்பேத்கராக இருக்கட்டும், பெரியாராக இருக்கட்டும், இவங்களே போதுமானவங்களா இருக்கிறாங்க அப்படின்னு இன்னைக்கு ஜென்சி பார்க்குறாங்க. எதுக்காக ஜெர்மனியில் பிறந்த ஒரு ஜெர்மன் ஃபிலாசபரான மார்க்ஸை இன்னைக்கு நம்ம படிக்க வேண்டியிருக்கு. இன்னைக்கு இந்திய சூழலில், தமிழ்நாடு சூழலில் மார்க்ஸ் எங்கெல்லாம் தேவைப்படுறாரு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு தோழர். உழைப்பு சுரண்டலுக்கு எதிராக உபரி என்பதை கண்டுபிடித்தவர் அவர் தான். இந்த உபரி என்பதுதான் மூலதனமாக மாறுகிறது என்பதை கண்டுபிடித்தவர் தோழர் கார்ல் மார்க்ஸ். இது இந்த நாட்டுக்கே அந்த நாட்டுக்குன்னு கிடையாது, உலகம் முழுவதும் எங்கெங்கெல்லாம் உழைப்பாளிகள் சொல்லப்படுகிறார்களோ, உழைப்பாளி மக்கள் இருக்கிறார்களோ, அவர்கள் அனைவருக்குமான ஒரு பொதுவான தத்துவம் அது. அதனால இந்தியாவுக்கா, ஜெர்மனிக்கா, இன்னொரு நாட்டுக்கா அப்படின்றது கிடையாது. அம்பேத்கர் பெரியாருடைய பெருமை மிகு பணிகளை நாம் கொண்டாடுகிறோம், போற்றுகிறோம். அதை எந்த அளவுக்கு மதிக்கணுமோ அதை மதிக்கிறோம். பட் அதே நேரத்தில் இந்த சமூகத்தை மாற்றி அமைப்பது சொன்னவர் கார்ல் மார்க்ஸ், எங்கெல்ஸ் தான். நாடற்றவர் என்று தன்னை அறிவித்து கொண்டவர், ஒவ்வொரு நாட்டிலிருந்து விரட்டப்பட்டவர். அதனால் அவர் குறிப்பிட்ட நாட்டுக்கு சொந்தமானவர் என்ற முறையில் மற்றவங்க சொல்கிற மாதிரி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. குறிப்பாக இன்னைக்கு பாஜக திட்டமிட்டு மத கலவரத்தை நடத்துறதுக்கு அது திருப்பரங்குன்றத்தில் தொடங்கி எல்லா இடங்களிலும் நடக்குது. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? இடதுசாரிகள் இதை எப்படி எதிர்கொள்ள போகிறீங்க? இன்னும் நிச்சயமாக அவங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2500 அமைப்புகள் வச்சுருக்காங்களாம். ஆர்எஸ்எஸ் தலைமையில் செயல்படக்கூடிய ஒரு 2500 அமைப்புகள் இந்தியாவிலும் வெளிநாடுகள் உட்பட சேர்ந்து செயல்படுறதா விவரங்கள் என்பதற்கு. அதில் கிட்டத்தட்ட 2260 அமைப்புகள் இந்தியாவிலையும் ஒரு 240 அமைப்புகள் வெளிநாடுகள்லையும் அவங்க செயல்படுத்துகிறாங்க, ஆர்எஸ்எஸ் தலைமையிலான அமைப்புகள்.
அப்போ கிட்டத்தட்ட 2500 அமைப்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மக்கள் மத்தியில் ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத வகையில் அவர்கள் முழுக்க ஊடுருவி இருக்கிறார்கள் என்பதற்கு இந்த எண்ணிக்கை ஒரு மிகச்சிறந்த உதாரணம். அவங்களுக்கு வேலை கலவரத்தை உருவாக்குறது மட்டும்தான், அதுக்குன்னு ஒரு தனி அமைப்பு, அல்லது கல்வின்னா அதுக்குன்னு தனி அமைப்பு, வெறுப்பு அரசியலை வெறுப்பு பிரச்சாரத்தை மேற்கொள்ளுதுன்னா அதுக்குன்னு தனி அமைப்பு, இப்படி ஒரு வேலை பிரிவினை என்பது அவர்கள் மத்தியில் இருக்குது. அதனால் ஒரு நீண்ட காலமாக திட்டமிட்டே அவர்கள் வலதுசாரிகள் தங்களை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். அதை எதிர்கொள்வது என்பது நமக்கு முன்னாடி இருக்கிற மிக சவாலான ஒரு பணி என்பது தான் நம்ம புரிஞ்சிட்டு இருக்கிறோம். இப்போ திருப்பரங்குன்றம் வந்ததுன்னா அந்த நேரத்தில் நம்ம தலையிடுறோம், குஜராத் கலவரம் நடக்குதுன்னா அந்த நேரத்தில் நம்ம தலையிடுறோம். இந்த மாதிரியான தன்மையில் இருக்கே தவிர ஒரு கருத்தியல் ரீதியாக அமைப்பு ரீதியாக அவர்களை எதிர்கொள்வது என்பது நாடுதழி அளவிலேயும் ரொம்ப தூரம் நம்ம பயணிக்க வேண்டியிருக்க. மக்களுடைய சமய நம்பிக்கைகளை அவர்கள் தங்களுடைய மத அரசியலுக்கு வெறுப்பு அரசியலுக்கு அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். அதனால மக்கள் மத்தியில் நாம் இன்னும் ஆழமாக பணியாற்றுவது உரையாடுவதன் மூலமாகத்தான் அதை எதிர்கொள்ள முடியும். இப்போ சாம்சங் மாதிரியோ இல்லாட்டி இன்னும் பிற நிறுவனங்கள் இந்தியாவுக்கு வர்றாங்க. இப்போ வேலையின்மை அப்படிங்கிறது இந்தியாவில் ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ இந்த கட்டத்தில் நம்ம அங்கே தொழிற்சங்கம் வைக்கணும், இந்திய சட்டத்தை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்கிறது அவங்களோட வருகையை தடுக்காதா? வேலையின்மையை அது அதிகம் தானே பண்ணும். வேலை வாய்ப்பற்ற வளர்ச்சி என்பதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய கடைபிடிக்கக்கூடிய பொருளாதாரத்தினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய விளைவு. பன்னாட்டு முதலாளிகள் அல்லது இந்தியாவினுடைய பெருமுதலாளிகள் இந்தியாவுடைய தொழிலாளர் நல சட்டங்களை மதித்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான போராட்டத்தை நம்ம நடத்துகிறோம். புதுசாக ஒன்றும் கேட்கல. நம்ம ஏற்கனவே போராடி அரசு ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய தொழிலாளர் நலச்சட்டங்களை மதித்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான போராட்டம் தான் சாம்சங் உள்ளிட்ட போராட்டங்கள். எங்கே மலிவான விலைக்கு உழைப்பு சக்தி கிடைக்கிறதோ, எங்கே அதிகமான லாபம் கிடைக்கிறதோ அந்த இடத்தை முதலாளிகள் கட்டாயம் தங்களுடைய தொழிலை தொடங்குவார்கள். இதுதான் அடிப்படை. நீங்கள் சங்கம் வச்சிங்கன்னா அவன் முதலாளி வர மாட்டான் அப்படின்றதான் கிடையாது. இங்கேருந்து நோக்கியா என்பது போயிடுச்சு. ஏன் போனா? தொழில் தகராறுனாலே போனா அவன் நோக்கியா இங்கேருந்து வேற ஒரு நாட்டுக்கு போயிட்டான்ல, அதுக்கு யார் காரணம்? அதனால லாபம் எங்கே கிடைக்குதோ அங்கே போவான் அவன். அபரிதமான லாபம் கிடைக்குதுன்னா எங்கே வேணாலும் போவான். லாக்அப் டெத்துன்றது அதிகமாக நடந்துட்டு இருக்கு. இதை எப்படி பார்க்குறது? காக்கி சட்டை போட்டால் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், நம்மளை அரசு காப்பாற்றும் அல்லது அதிகாரிகள் காப்பாற்றுவார்கள் அல்லது சட்டத்தின் சந்து பொதிகளிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் என்கிற முறையில் காவல்துறையினர்கிட்ட இருக்கக்கூடிய இந்த அதிகார வர்க்க போக்கு என்பது மிக முக்கியமான ஒரு காரணம். ஏராளமான உச்சநீதிமன்ற தீர்ப்புகள், உயர்நீதிமன்ற தீர்ப்புகள் எல்லாமே இருக்குது. ஒருவரை கைது செய்தால் என்ன அணுகுமுறையை கடைபிடிக்க வேண்டும் என்பதற்கான வழிகாட்டல்லாம் இருக்குது. எவனும் அதை படிக்கிறதும் இல்லை, மதிக்கிறதும் இல்லை. ஒருவேளை நம்ம என் மாதிரி ஆள் போய் இதில் இந்த மாதிரி இருக்குன்னு சொன்னால் அப்படியா சரிங்க சார் இனிமேல் வர்ற கேஸில் நான் பார்த்துக்கிறேன் அப்படி தான் சொல்லுவாங்களே தவிர அவங்க படிக்கிறது இல்லை, மதிக்கிறது இல்லைன்றது தான் இருக்கிற பிரச்சனை. இந்த மாதிரி நடவடிக்கையில் ஈடுபடக்கூடிய காவல்துறையினர் மீது தயவு தாட்சண்யம் இல்லாமல் அரசு நடவடிக்கை எடுப்பதன் மூலமாகத்தான் கொஞ்சமாவது பயத்தை. இப்போ உங்களுக்கு ஜெய்பீம் படம் அநேகமாக பலரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது ஒரு லாக்அப் டெத் சம்மந்தமான படம் தான். அந்த லாக்அப் டெத்துக்கு எதிராக அதில் சம்மந்தப்பட்ட காவல்துறையினருக்கு பூரா தண்டனை பெற்றுக் கொடுத்தது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தான். அது படமாக வந்த பிறகு தான் நாங்கள் இப்படி ஒரு பிரச்சனையை தலையிட்டிருக்கின்றதே தமிழ்நாட்டுக்கு தெரியுது. ஏன்னா நாங்கள் செஞ்சதை நாங்களும் சொல்கிறது இல்லை, எங்கள் சார்பாக வேறு யாரும் அதை பற்றி சொல்கிறது இல்லை. இதுதான் எங்கள்கிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனை. அந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளராக இருந்தவர் தோழர் கே பாலகிருஷ்ணன், கட்சியினுடைய மாநில செயலாளராக எனக்கு முன்னாடி இருந்த தோழர், அவர் தான் அந்த பிரச்சனையை எடுத்து அதில் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் தண்டனை பெற்றுத்தந்து தண்டனை காலம் முழுவதும் உள்ளே இருந்துட்டு தான் அவங்க வெளியே வந்தாங்க. சிபிஎம் தலையிடுது அல்லது சில மனித உரிமை ஆர்வலர்கள் தலையிடுகிறார்கள் என்கிற நிலைமையை தாண்டி மற்ற கட்சிகளை பற்றி கவலையப்பட மாட்டேறாங்களே. இங்கே இருக்கக்கூடிய பெரிய கட்சிகள் ஆளுங்கட்சியாக இருப்பவர்கள் அல்லது ஆளுங்கட்சியாக வருவதற்கு விரும்பக்கூடியவர்கள் இது போன்ற பிரச்சனைகளில் எங்கே தலையிட்டு இருக்காங்க? இந்த மாதிரி எல்லோரும் மக்களே இதில் விழிப்புணர்வு பெற்று தலையிடுவார்கள் என்கிற நிலைமை வந்தால் அவனுக்கு இந்த மாதிரி அடிக்கிறது, உதைக்கிறது, இந்த மாதிரி கொல்றது என்பதில் அவனுக்கு ஒரு தயக்கம் என்பதாவது குறைஞ்சபட்சம் வரும். மனித உரிமைகளுக்கு எதிராக போலீஸ்காரன் நடந்துக்கிறதையே பெரிய ஒரு வீர தீர பராக்கிரம விஷயமா திரைப்படங்கள் அப்படி தான் எடுக்கப்படுது. இது பூரா சேர்ந்து அது போலீஸ்காரனா அப்படி தான் நடந்துக்குவான் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலைக்கு மக்களையும் உள்ளாக்குறாங்க. போலீஸ்காரனா அப்படி தான் நடந்துக்குவான் அப்படின்ற மாதிரி. கம்யூனிஸ்டுகள், குறிப்பாக தலித் கம்யூனிஸ்டுகள் தான் அம்பேத்கரை வாசிக்கிறாங்க, மற்ற கம்யூனிஸ்டுகள் வாசிக்கலை. ஒருவேளை எல்லா கம்யூனிஸ்டுகளும் இந்த அம்பேத்கரை வாசிச்சிருந்தா இந்தியாவிலையும் ரஷ்யாவில் நடந்த மாதிரி, சோவியத்தில் நடந்த புரட்சி மாதிரி இந்தியாவிலும் நடந்திருக்கும்.
அது வந்து நம்ம அதை எப்படி பார்க்கறது, கருத்துக்கு நம்ம என்ன பதில் சொல்றது? அவர்கள் சமூகத்துக்காக அளித்த பங்களிப்பை நாம் மதிக்கிறோம். அதிலிருந்து கற்றுக்கொள்வதற்கான விஷயங்களை நிச்சயமாக கற்றுக்கொள்ள வேண்டும். அது தலித் அல்லாதவர்கள் என்கிற முறையில் நான் வந்து பார்க்கல. தோழர் பிடி ரணதிவே பம்பாயில் அவர் அம்பேத்கரை பற்றிய ஒரு சின்ன பிரசுரம் அந்த காலத்தில் எழுதியிருக்காரு. அது இப்போ கிடைக்குமான்னு தெரில. அந்த காலத்தில் நான் சொல்கிறது 80களில் அம்பேத்கரை பற்றிய நம்முடைய பார்வை எப்படி இருக்க வேண்டும் என்பது சம்பந்தமாக. அதே மாதிரி மகாராஷ்டிராவை சேர்ந்த தோழர் சான்ஸ்கரி என்கிறவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அதே மாதிரி நாம் அறியாத அம்பேத்கர்னு தோழர் என் ராமகிருஷ்ணன் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு, இங்கே தமிழ்நாட்டை சேர்ந்தவர். எங்களுடைய இலக்கியங்கள் எதையுமே படிக்காமல் இத்தகைய கருத்து பிரச்சாரத்தை கம்யூனிஸ்டுகள் மீது பரப்புவதற்கு அவங்களுக்கு ஒரு அரசியல் உள்நோக்கம் இருக்கிறது. இப்போ இந்த மாதிரியான பட்டியல் சாதி மக்கள் ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்கப்படுகிற எல்லா இடத்திலும் தலையிடக்கூடியவர்களாக கம்யூனிஸ்டுகள் இருக்கிறார்கள். இயல்பாகவே அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியை நோக்கி வருகிறார்கள். ஒரு அடையாள அரசியல் என்கிற முறையில் அவர்களை திரட்ட வேண்டும் என்று முற்படுகிற தலைவர்கள் யாரை சொன்னால் இவர்கள் தேர்ந்து தலித் மக்களையும் கம்யூனிஸ்டுகளையும் மத்தியிலேயும் ஒரு இடைவெளியை உருவாக்க முடியும். அதுக்கு ஒரு சரியான ஆயுதம் அம்பேத்கர் என்கிற முறையில் அவர்கள் வந்து இந்த நீங்கள் சொன்ன இந்த கருத்தை வந்து தொடர்ந்து பரப்பிட்டு இருக்காங்க. சாதியை பற்றிய ஒரு தலைப்புன்னு வச்சுங்க. அம்பேத்கர் பேசாமல் சாதியை பற்றி எப்படி பேச முடியும்? நிச்சயமாக அதை பேச தான் செய்கிறோம். எந்த தலைவராக இருந்தாலும் பேசுவார். தலித் தலைவர்லாம் கிடையாது. ஏராளமான தலைவர்கள் போராடி இருக்கிறார்கள். தெலுங்கானா புரட்சி என்பது என்ன? சாதிக்கு எதிராக துவங்கினது தான். சாதிய பாகுபாட்டுக்கு எதிராக துவங்கியது தான் பிறகு தெலுங்கானா புரட்சி என்கிற ஒரு மாபெரும் ஆயுதம் தாங்கிய புரட்சிக்கு இட்டு சென்றது. அது அம்பேத்கருடைய செயல்பாட்டை நாங்கள் இன்னும் வீரியமாக எடுத்துகிட்டு போயிருக்கோன்னு தானே அர்த்தம். அப்படின்னா பாராட்ட தானே செய்யணும். அது ஏன் பழி தூத்துறீங்க, குறையா சொல்கிறீங்க? இப்போ மார்க்சிய தத்துவத்தை லாபம் படத்தில் லாபம்னா என்ன, அதனால் எப்படி பசி பஞ்சம் பட்டினிலாம் இது ஏற்படுதுன்னு மக்களுக்கு ஓரளவுக்கு மேலோட்டமாக தெரிவிச்சுப்பார். பேராண்மை படத்துலையும் மார்க்ஸை பற்றி அந்த ஜெயம் ரவி பேசுவார், அதையும் தெரிவிச்சுப்பார், ஒரு மேலோட்டமாக தெரிவிச்சுப்பார். அதுபோல் இப்போது இடதுசாரி சினிமாவாக விடுதலை பாகம் 2 பார்ட் 2 இருக்குல்ல. இப்போது வெற்றிமாறன் எடுத்த இந்த படத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஜனநாதன் அவர் மூவிஸை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது போல் அதிகாலையின் அமைதி என்கிற நாவலையும் என்னோடு ஆதிவாசி மக்கள் மத்தியில் நான் ஆற்றிய பணிகள் சம்பந்தமான உரையாடலும் சேர்ந்தது தான் பேராண்மை என்கிற அந்த திரைப்படம். பல இயக்குநர்கள் மக்களுடைய பிரச்சனைகளை கலைப்படைப்பாக கொண்டு வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. இன்னமும் நிறையா நம்ம வந்து போக வேண்டியிருக்கு. காவல்துறையினுடைய அத்துமீறல், காவல்துறைக்குள் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கும் சாதாரண காவலர்களுக்கும் இடையிலான இருக்கக்கூடிய முரண்பாடுகள் அல்லது ஒடுக்குமுறைகள் போன்றவற்றை மிக திறமையாக அவர் வந்து வெளிக்கொண்டு வந்திருக்காரு. நீங்கள் எந்த கட்சியில் இருந்தாலும் சரி, நீங்கள் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தாலும் தலித் மக்களுக்கு ஒரு பிரச்சனை நாங்கள் தான் முன்னாடி வந்து நிற்போம். அவங்க கூட அப்புறமா தான் வருவாங்க. அவங்கள விட நாங்கள் தான் அந்த தலித் மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நம்ம கவனத்துக்கு வர்ற பிரச்சனைகளில் உடனடியாக நாம் தான் களத்துக்கு போகிறோம். ஒருவேளை அவர் கவனத்துக்கு வர்ற பிரச்சனைகள் அவர் களத்துக்கு போவார். அது ஒரு முரண்பாடாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. குறிப்பிட்ட பிரிவு மக்களை திரட்ட வேண்டும் என்பதற்காகவே ஒரு கட்சியை துவக்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைவர். இயல்பாக அந்த மக்கள்கிட்ட பேசும்போது அப்படி தானே பேச முடியும். அந்த மக்களை அவர் வென்றெடுக்க வேண்டியிருக்கு, அந்த மக்களை தக்க வைத்துக் கொள்ள வேண்டியிருக்கு. சிபிஎம் தான் இந்த மாதிரியான பிரச்சனைலாம் வலுவாக தலையிடுவாங்க அப்படின்னா அவர் ஏன் பேசணும்? விவாதிக்கிற போது நம்ம வந்து விவாதிக்கலாமே தவிர மற்றபடி அவங்க அப்படி தானே சொல்ல முடியும். அதே நாங்கள் அதை குறையா பார்க்கல. இன்னைக்கு திமுக தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணிகள் பாஜக வீழ்த்துவதற்கான என்ன திட்டம் இருக்கு? இன்னைக்கு பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னாடி அவங்க செய்திருக்கக்கூடிய பல விஷயங்கள் வந்து மக்களுக்கு விரோதமா இருக்கு. இப்போ இதெல்லாம் நீங்க மக்கள்கிட்ட எப்படி எக்ஸ்போஸ் பண்ண போறீங்க? தமிழ்நாட்டை பாரபட்சமாக நடத்துனது, மாநில அதிகாரங்களை பறிக்கிறது, அது மாதிரி சிறுபான்மை மக்களுக்கு எதிரான விஷயங்கள், வெறுப்பு அரசியல், நிதி பாரபட்சம் போன்ற பல விஷயங்கள் வந்து இந்த தேர்தலில் முன்வைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் முன்வைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். இதில் வந்து மத்திய அரசாங்கத்துடைய எல்லா நடவடிக்கைகளுக்கும் ஒத்துழைத்த துணை போன ஒரு கட்சியாகத்தான் அதிமுக என்பது கடந்த காலத்திலே இருந்திருக்கிறது. இங்கே ஆளுங்கட்சியாக இருந்த போதும் சரி அல்லது பாராளுமன்றத்திலையும் சரி முழுக்க ஆதரித்த அதனுடைய எல்லா விதமான மக்கள் விரோத நடவடிக்கைகளையும் ஆதரித்த ஒன்றாக இருக்கிறது. ஆகவே பிஜேபி அதிமுகவுக்கு எதிரான இத்தகைய பிரச்சனைகள் என்பது தேர்தலில் கட்டாயம் முன்வைக்கப்படும். மூன்றாவது, ஒரு பலமான அணி இருக்கிறதுல ஒரு பலமான அணி. ஸோ இயல்பாக இந்த அணி வெற்றி பெறுவதற்கான எல்லா விதமான வாய்ப்புகளும் இருக்குது. இந்த மூன்றும், ஒன்று மத்திய அரசுக்கு எதிராக, ரெண்டாவது பலமான அணி, மூணாவது இவர்கள் செய்திருக்கக்கூடிய மக்கள் நலத்திட்டங்கள். இது மூன்றும் இந்த அணிக்கு சாதகமான ஒரு இதாக இருக்கின்றது தான். இந்த உரையாடல்களை வந்து காணொலியாக வந்து பார்க்குற மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? சட்டவிரோதமானது, இது தவறு என்று உங்களுக்கு மனசுக்கு படுதுன்னு சொன்னால் அதுக்கு எதிராக குரல் எழுப்புகிற ஒரு குணம் என்பது
இளைஞர்கள் மாணவர்கள் மத்தியில் வர வேண்டும். இப்போ நான் வந்து வாச்சாத்திக்கு போகும்போது எதுவுமே தெரியாமல் நான் வந்து போகும்போது பெண்களே குழந்தைகளை ஜெயிலில் வச்சிருக்கிறான், இது என்ன அநியாயமாக இருக்கு, பொம்பளை பிள்ளைங்களையும் குழந்தைங்களை போய் ஜெயிலில் வச்சிருக்கானே, ரெண்டாவது ஊரில் மக்களே தான் பிறந்த ஊரில் தன்னால் வாழ முடியாது அப்படின்ற அளவுக்கு ஒரு அடக்குமுறை என்பது நடந்திருக்க என்பது மட்டும்தான் எனக்கு கண்ணுக்கு பிடிச்சி. பெண்கள் குழந்தைகளை வந்து நூற்றுக்கணக்கில் ஜெயிலில் வச்சுருக்கான், முதல்ல அவங்கள விடுதலை பண்ணு, ஊரில் வந்து வாழ்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணு. இவ்வளவுதான் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ட்ராகும்போது இருந்த ஒரு இதாக இருந்தது. தலையிட்டதுக்கு பிறகு ஏராளமான அதை தொடர்ந்த பல்வேறு வகையில் அது வந்து பிரச்சனை பெருசாச்சுன்னு வச்சுங்க, விரிவடைந்ததுன்னு வச்சுங்க. சக மனிதனுக்கு ஒரு அநீதி இழைக்கப்படுகிறது என்று சொன்னால் அதற்கு தீர்வு காண்பதற்கு உதவி செய்வதற்கு ஏதாவது ஒரு வகையில் நம்மை நாம் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற குறைஞ்சபட்சம் இருந்தாவே போதுமானது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுடைய தொடர் பணியின் காரணமாக வேறு எந்தெந்த வகையில எல்லாம் உங்களை நீங்கள் சமூக பணியில் ஈடுபடுத்திக் கொள்ள முடியுமோ நிச்சயமாக வளர்ச்சி போக்கில் உங்களால் ஈடுபடுத்திக் கொள்ள முடியும். திமுக அரசு வந்து தொழிலாளர்களுக்கு எதுவுமே பண்ணலை, அவங்க வந்து அவங்கள கைவிட்டுட்டு ஒரு பின்பமாக மார்க்ஸுக்கு வந்து சிலை விழிச்சிருக்காங்கங்கிற பேத்து வந்துச்சு. இதை நம்ம எப்படி பார்க்குறது? இன்னொன்று, உலகத்தில் எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறாங்க, அவங்க சமூகத்துக்காக வேலை பார்த்துருப்பாங்க, சமூகத்தை மாற்றணும்னு போராடி இருக்கிறாங்க. இவங்களெல்லாம் விட்டுட்டு காரல் மார்க்ஸ் மேலே ஏன் அவ்வளோ பற்று கம்யூனிஸ்டுகளுக்கு? இல்லை, கம்யூனிஸ்டுகளுக்கு காரல் மார்க்ஸ் மேலே அக்கறை இல்லைன்னா வேறு யாருக்கு இருக்க முடியும்? அது ஒன்று. அது கம்யூனிஸ்டுகளுக்கான தலைவராக மட்டும் காரல் மார்க்ஸை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. கடந்த 1000 ஆண்டுகளில் பிபிசி வந்து ஒரு கருத்து கணிப்பு நடத்தினாங்க. கடந்த 1000 ஆண்டுகளில் உலகத்தில் தலை சிறந்த சிந்தனையாளர்கள் யார் என்று ஒரு ஒரு சர்வே என்பது நடத்தி அது தலை சிறந்தவர் காரல் மார்க்ஸ் என்கிற முடிவுக்கு தான் பிபிசி வந்து அறிவிச்சார். அதனால் இன்றைக்கும் கடந்த 1000 ஆண்டுகளில் தலை சிறந்த சிந்தனையாளராக மனித சமூகத்தில் மனித குலத்துக்கு இருந்து கொண்டிருப்பவர் காரல் மார்க்ஸ் என்பது ஒன்று. இரண்டாவது, இங்கே பல தலைவர்களுக்கும் சிலை இருக்குது. அதனால் காரல் மார்க்ஸுக்கு இங்கே ஒரு சிலை அரசின் சார்பில் இல்லை. இப்போ நம்ம ஆஃபீஸில் வச்சுருக்கோம், அது மாதிரி சேலத்தில் எங்கள் ஆஃபீஸில் இருக்குது, கடலூரில் எங்கள் ஆஃபீஸில் வச்சுருக்கோம். பட் அரசின் சார்பில் இவ்வளவு பெரிய ஒரு உலக அளவிலான தலை சிறந்த சிந்தனையாளருக்கு அரசின் சார்பில் ஒரு சிலை இல்லையே அப்படின்ற முறையில் தான் நம்ம வந்து அந்த கோரிக்கையை வந்து முதலமைச்சருடைய கவனத்துக்கு நம்ம வந்து கொண்டு போனோம். அதை ஏற்று இன்றைக்கு சிலை என்பது கடந்த பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி மிகச்சிறப்பான முறையில் ஒரு கம்பீரமான சிலை என்பது எழுப்பப்பட்டிருக்கிறது. அந்த முறையில் தமிழ்நாடு அரசினுடைய அந்த நடவடிக்கையை நம்ம வந்து பாராட்டுறோம். நம்முடைய கோரிக்கையை ஏற்று அவங்க வந்து செஞ்சாங்கன்ற முறையில் தொழிலாளர் பிரச்சனைகளில் அவங்களுடைய அணுகுமுறை என்பது பலவற்றில் சாதகமாக இருந்திருக்கு, பலவற்றில் முதலாளிகளை பகித்துக் கொள்ளக்கூடாது என்கிற முறையில் அவருடைய அணுகுமுறை இருந்திருக்கிறது. தொழிலாளர் பிரச்சனை எல்லாத்துக்கும் தீர்வு கண்ட பிறகு தான் அவங்க வந்து மார்க்ஸுக்கு செலவிக்கணும் அப்படின்னு சொல்ல முடியுமா? சாம்சங் பிரச்சனையாக இருக்கட்டும், போக்குவரத்து தொழிலாளி பிரச்சனையாக இருக்கட்டும், மின்சார வாரிய தொழிலாளர் பிரச்சனையாக இருக்கட்டும், அல்லது முறைசாரா தொழிலாளருடைய பிரச்சனையாக இருக்கட்டும், எந்த அளவு சாலை ஒரு வியாபாரிகளுடைய பிரச்சனையாக இருக்கட்டும், இதிலையெல்லாம் எங்களை விட கூடுதலாக களத்தில் நின்று போராடி வெற்றி பெற்ற இத்தகைய நீங்கள் கேள்வி எழுப்பக்கூடிய இந்த நபர்கள் அப்படி யாராவது செஞ்சுருக்காங்கன்னு நான் கேட்க விரும்புகிறேன். அதனால் வந்து கருத்து கந்தசாமிகளாக பல பேர் எப்போதுமே இருக்கிறார்கள் சமூகத்தில். அவர்கள் கருத்து கந்தசாமி எப்போதுமே கருத்து சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். நன்றி. உங்களையெல்லாம் சந்தித்தது எனக்கு மிக்க மகிழ்ச்சி.